இருமொழி கொள்கையால் தென்னிந்திய மொழிகளை படிக்கும் வாய்ப்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்கவில்லை என ஆளுநர் கூறுவது ஆடு நனைகிறதே என்று ஓநாய் அழுத கதையாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பின் அவசியம் குறித்து தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள 6வது மடலில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் என பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் எத்தனை வட இந்திய மொழிகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து ஆளுநரிடமும் அவரை பேச வைப்பவர்களிடமும் பதில் இருக்காது எனவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பீகார், மேற்கு வங்கத்தில் பேசப்படும் மகஹி என்ற மொழி மற்றும் வட மாநிலங்களின் தாய்மொழிகளும் அவை சார்ந்த பண்பாடுகளும் ஹிந்தி மொழியால் விடுங்கப்பட்டு விட்டதாக அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை குறிப்பிட்டுள்ளதாக முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த மொழி மீதும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தனிப்பட்ட வெறுப்பு இருந்ததில்லை என்றும் எந்த மொழியாவது திணிக்கப்பட்டால் தமிழ்நாடு போராட்டக்களம் காணாமல் இருந்ததில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிரையே கொடுக்க வேண்டியிருந்தாலும் ஹிந்தி திணிப்பிற்கு இடம் தராமல் ஆருயிரான தமிழை காப்போம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார்.